ஆலோ பராட்டா வித் க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறம் பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கொஞ்சமாக கரம் மசாலா, சீரகத்தூள், சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சில்லி சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, பச்சை மிளகா, 2 பூண்டு, மல்லித்தலை, புதினா, கொஞ்சமாக சீரகம், சால்ட், கொஞ்சமாக கர்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் சட்னியும் ரெடி. மாவு வந்து எப்பவும் கூட நீங்கள் சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம். பட் சப்பாத்திக்கு நீங்கள் தேய்க்கணும்னா லேஸாக அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தடிமனாக தேய்க்கணும். இப்போ வந்து நம்ம கல் சூடானதும் 2 பக்கம் போட்டு எடுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.